அண்ணே, சிவகங்கை தொகுதி மாவட்ட தலைநகர் ஆனதிலிருந்து இன்று வரை வளர்ச்சியும் இல்லை, தொடர்ச்சியாகவே வறட்சி என்ற பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே எதுவுமே இந்த வீரமங்கை வேலுநாச்சியார் வீரமண் என்ற பெருமையை தான் பேசிக்கிட்டு தலைவர்கள் போயிடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னேற்பாடுகள் சிவகங்கையில் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் என்ன வந்தால் என்ன பண்ண போறீங்க? மக்கள்கிட்ட எப்படி வரவேற்பு இருக்கு? இல்லை, நீங்கள் சொல்கிறதா உண்மையும் கூட. கடந்த காலங்களில் ஒரு 5 ஆண்டு காலங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக செந்தில்நாதன் இருந்திருக்கார். கடந்த 5 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அந்த 5 ஆண்டுகளில் ஒரு கோரிக்கை அவர் சொல்றாரு, இல்லை நாங்கள் எதிர்கட்சிங்கிறார். எதிர்கட்சியாக இருந்தால் என்ன? எதிர்கட்சியாக இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு அதிகமாக குரல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னுடைய தொகுதியில என் மக்கள் இந்த நிலையில இருக்காங்க, அவங்களுக்கான முன்னே ஒரு ஏற்பாடுகளை செய்யணும், ஒரு திட்டங்களை கொண்டுகிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த ஆளுங்கட்சி, இந்த சபாநாயகர் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, இந்த கட்சியினுடைய கோரிக்கையை நிராகரிக்குது அப்படின்னு நீங்க குற்றச்சாட்டு சொல்லலாம். வெளியில பத்திரிகையால சந்திக்கலாம், இல்ல தர்ணா பண்ணலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். ஏன் சிவகங்கையில நீங்க ஒரு உண்ணாவிரதம் இருக்கலாம், என்னுடைய தொகுதி புறக்கணிக்கப்படுதுன்னு சொல்லலாம். ஆனா அவர் எதுவுமே செய்யலே, எதுவுமே சொல்லலே. அவருக்கு அக்கறை மக்கள் மீது, வாக்களித்த மக்கள் மீது இல்லை. அவருக்கு இந்த பதவியை வச்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட் பண்றதும், மற்ற தொழில்துறைகள் பண்றதும், மற்ற அவங்களுடைய தொழிலதிபர்களை வளர்த்துவதற்கான வேலைகளாகத்தான் இந்த பதவியை பயன்படுத்தி இருக்காருங்கிறத நான் மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த 2,80,000 வாக்காளர் சொல்றாங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், நான் இதே திருவாடனை எம்எல்ஏ இருந்தேன்ல, என்னை சொல்றாங்கல்ல சில பேர் சொல்றீங்கல்ல, நான் சொல்றேன் 5 வருஷம் 3 வருஷம் தான் வேலை செஞ்சேன், 2 வருஷம் வேலை செய்யலை. எடப்பாடிக்கும் எனக்கும் ஏற்பட்ட முரண்பாடு. இவரே நேரடியாக மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட ஃபோன் பண்ணி கருணாநிதி எதுவும் செய்யாதீங்கன்னு சொன்னது. இதை நான் ப்ரூவ் பண்ண என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு முதலமைச்சர் நடக்கலாமா? மக்கள்கிட்ட ஓட்டுப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்காக ஒரு செயல் திட்டத்தை செய்யணும், ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுன்னு கேள்வி கேட்டா ஆட்சியாளர்கிட்ட நீ அவர் செய்யாதீங்கன்னு சொன்னா அப்புறம் என்ன? இது என்ன? இவர் தான் முதல்வரா? இவர் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போறாரு?